ஹாய் கைஸ், ஒரு குட்டி விலாக். இது வந்துட்டு தேர்ஸ்டே விலாக். ஸோ அன்றைக்கி தேவ்குட்டியும் நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஆட்டோலேயே போயாச்சு. ஏன்னா ஸ்கூலில் வந்து ஒரு குட்டி ப்ரோக்ராம்க்கான ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து பேரண்ட்ஸும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் தேவ்குட்டி ஆட்டோவில் போயிட்டோம். தலை குளிச்சுட்டு போனதுனால தலை வர காயலையா, அப்படியே ஹாயாக ஆட்டோலேயே தலையை காய வச்சுட்டு போயிட்டுருந்தேன். இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பாட போகிறோம். அண்ட் பசங்க வந்து ட்ரம்ஸ் வாசிக்கணும். தேவ்குட்டிக்கிட்ட அந்த ட்ரம்ஸை வந்து அவங்க மேம் கொடுத்தாங்க. அவன் கழுத்தில் போடவே மாட்டேன்ட்டான். அப்புறம் அவங்க மேம் கஷ்டப்பட்டு அவங்க கழுத்தில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவரும் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வேணாடா சாமின்னு அவனே கழட்டி கொடுத்துட்டான். அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருந்துச்சு, ஒரு ஆர்ட் கிளாஸ். என்ன ஆர்ட்னு பார்த்திங்கன்னா கோல்டு ஃபாயில் ஆர்ட். ஸோ வந்து எனக்கு வரையவே தெரியாது சுத்தமாக, நீங்களும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராயிங் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்ராயிங்கை பார்த்து வரைஞ்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இது முடிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அவ்வளோ பொறுமை வேணும். ஆக்சுவலி இது ஒரு தெரப்பி மாதிரி தான். இந்த இதை பண்ணோம்னா நமக்கு அவ்வளோ பொறுமையாக இருக்கும், அவ்வளோ பேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணி நம்மளோட மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வரலாம், டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வரலாம். அவ்வளோ பேர் அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராயிங் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் அது கீழே வந்து டேவிட் மாம் அப்படின்னு வந்து ஒரு போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் குட்டி குட்டி ட்ராயிங்ஸ், கலரிங்ஸ், பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருப்போம். பட் இந்த வயசில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுக்கு ரொம்ப பொறுமையும் தேவை. பட் இந்த செஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.